Dear students, good morning. நம்ம இதுவரைக்கும் 3.2ல நம்ம வந்து 3 sums நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். 4th sumல இருந்து இன்னைக்கு நம்ம கண்டினியூ பண்ண போறோம். சரிதானா? 4th sum சார் நமக்கு இருக்கு. இதுவரைக்கும் நம்ம ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 3rd யூனிட் ஆரம்பிச்சு ஒரு எக்ஸசைஸ் முடிச்சு இப்போ 2வது எக்ஸசைஸ் போயிட்டு இருக்கோம். நீங்கள் வீட்டில் வச்சு கண்டிப்பாக மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டெய்லி கொஞ்சம் மேக்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இன்னும் சில நமக்கு புக்ஸ் எல்லார் கையிலுமே கொடுத்தாச்சு. புக்கில் உள்ள எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யலாம், ரீட் பண்ணி பார்க்கலாம். டேபிள்ஸ் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் டேபிள்ஸ் எழுதி பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏற்கனவே நம்ம ஸ்கூலில் டேபிள்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது வழக்கம். நம்ம காலையில் மார்னிங் ஸ்டடியில் வந்து நம்ம டேபிள்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது நமக்கு அந்த சூழ்நிலை இல்லை. அதில் நீங்கள் வீட்டில் இருந்து இந்த டேபிள்ஸ் என்ன செய்யுங்க, டூ டேபிள்லேருந்து 16th டேபிள் வரைக்கும் நீங்கள் எழுதி பாருங்கள். சொல்கிறத விட நீங்கள் எழுதி பாருங்கள். அது உங்களுக்கு மல்டிப்ளிகேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மல்டிப்ளிகேஷனில் டேபிள் தெரிஞ்சால் ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம், எல்லா இதுக்கும் நம்ம ஆன்சர் போடலாம். ஸோ அதை என்ன செய்யுங்க, கொஞ்சம் வீட்டில் இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி மேக்ஸை கொஞ்சமாவது என்ன செய்யுங்க, ஒரு 1/2 hour ஒதுக்கி மேக்ஸை நீங்கள் செய்து பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு மேக்ஸு. இதுக்கப்புறமா நம்ம அடுத்த வருஷம் நம்ம நெக்ஸ்ட் அகாடமிக் இயரில் நம்ம 10th போகும்போது நமக்கு இந்த 9th உள்ள மேக்ஸ்லேருந்து நிறைய நமக்கு இதை ஃபாலோ பண்ணி வர இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், இந்த 9th மேக்ஸை நம்ம ஒமிட் பண்ணிட முடியாது. இதில் உள்ள இப்போ நடத்திட்டு இருக்கிற இந்த காரியங்களை, இப்போ நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கிற காரியங்களை டெய்லி ஒரு 1/2 hour என்ன செய்யுங்க, வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். 4th சம் பாருங்க. ஃபைண்ட் தி ரூட்ஸ் ஆஃப் தி பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஈஸி தான் நமக்கு. ரூட்ஸ் ஆஃப் தி பாலினாமியல் போன சம்லேயே நம்ம போட்டோம். அவங்க டைரக்டாகவே 0னே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த -6 அந்த பக்கம் எழுதும்போது +6 ஆயிடும். நமக்கு தெரியும், அடிஷன் இருந்ததுன்னா சப்ட்ராக்ஷன் ஆகும், சப்ட்ராக்ஷன் இருந்ததுன்னா அடிஷன் ஆகும், மல்டிப்ளிகேஷன் இருந்தா அங்கே போகும்போது டிவிஷன் ஆகும், டிவிஷன் இருந்துச்சுன்னா அங்கே போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகும். இது வந்து ப்ரிலிமினரி. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பாருங்க, இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற இந்த 5xல இந்த 5 நம்ம எங்கே கொண்டு போகிறோம், ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறோம். அப்போ x is equal to 6/5 அப்படின்னு வந்துருக்கு. ஸோ இந்த 6/5 தான் என்னது, ரூட் ஆஃப் தி பாலினாமியல். ஸோ இந்த பாலினாமியலோட ரூட் வந்து 6/5. ஓகே. ஸோ செகண்ட் ஒன் பாருங்க, x + 3 = 0. ஸோ இந்த +3 அந்த பக்கம் எழுதும்போது -3ன்னு எழுதுவோம். ஸோ அப்போ x is equal to -3 is the root of the polynomial. Okay. So third one பாருங்க, 10x + 9 = 0. ஸோ இந்த +9 அங்கே போகும்போது -9 ஆயிடும். ஸோ 10 கீழே அனுப்பும்போது -9/10. ஸோ இதுதான் ரூட் ஆஃப் தி பாலினாமியல். 10x + 9 = 0ங்கிற பாலினாமியல் ரூட் வந்து -9/10. ஓகே. Then fourth one, 9x - 4 = 0. இப்போ -4 அந்த பக்கம் போகும்போது என்ன 4 ஆயிரும், +4 ஆயிரும். அதே மாதிரி இந்த 9 அங்க எழுதும்போது டிவிஷன் ஆயிரும். So x is equal to 4/9. So x is equal to 4/9 is the root of the polynomial. So அப்போ எப்படி ரூட் கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம ஈஸியாக என்ன செய்யலாம். 5th சம்ல சில ரூட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து 0 ஆஃப் அ பாலினாமியலா அப்படின்னு சொல்லி நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். அது 5th சம். அடுத்தால பார்ப்போமா. அடுத்து 5th சம் பாருங்க. Verify whether the following are zeros of the polynomial indicated against them or not. அதாவது கொடுத்திருக்கிற வேல்யூ 0 of a polynomial indicate பண்ணுதா இல்லையா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும்.
ஸோ அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு பாலினாமியலுடைய ஆன்சர் 0 வந்துச்சு அப்படின்னா அது 0 ஆஃப் அ பாலினாமியல். 0 வரலன்னா இட்ஸ் நாட் அ 0 ஆஃப் அ பாலினாமியல் நம்ம சொல்லலாம். நல்லா கவனிங்க சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ஒன் p of x equal to x minus 2x minus 1. இதில் அவங்களே கொடுத்துட்டாங்க. xக்கு பதிலாக என்ன போடணுமா 1/2. அப்போ p of 1/2. அப்போ 2 into 1/2 minus 1. அப்போ 2 cancel. 1 minus 1 நமக்கு என்ன வந்துடும் 0 வந்துடும். அப்போ x is equal to 1/2 is the 0 of the given polynomial. 0 of a given polynomial. சரிங்களா? ஓகே. ரெண்டாவது பாருங்க. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாருங்க. p of x equal to x cube minus 1. இதுல x is equal to 1. அங்க x is equal to 1/2 இதுல x is equal to 1 கொடுத்திருக்காங்க. சோ அப்ப x க்கு பதிலா 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணு. 1 equal to 1 cube minus 1. 1 cube 1 தான். So 1 minus 1 என்னது 0. அப்போ x is equal to 1 is the 0 of the given polynomial. Given polynomial. Okay. And third one பாருங்க. p of x is equal to ax plus b. x is equal to minus b by a. The third sum நீ பார்த்தா உனக்கு தெரியும். இதுக்கு முன்னால நம்ம பண்ண சம்ல இதே மாதிரி நமக்கு ax plus b அதனுடைய 0 of a polynomial நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம அதில் கண்டுபிடிச்சோம். இங்கே அதே இதை உனக்கு என்னவா கொடுத்துருக்காங்க வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. x is equal to minus b by a நீ சப்ஸ்டிட்யூட் பண்ணினா minus b by a. So a into minus b by a plus b. So a cancel. Minus b plus b cancel ஆகி உனக்கு என்ன வந்துடும் 0 வந்துடும். அப்போ x is equal to minus b by a is the 0 of the given polynomial. அடுத்து fourth one பாருங்க. ரெண்டு வேல்யூ கொடுத்திருக்காங்க. சோ ரெண்டு வேல்யூமே இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும். நல்லா கவனிச்சீனா p of x is equal to x plus 3 x minus 4. நீ x க்கு பதிலா 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணினா இங்க 4 plus 3 7 வந்துரும். இங்க x க்கு பதிலா 4 minus 4 0. இது ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. கேப்ல வந்து நமக்கு என்ன இருக்கு மல்டிப்ளை. அப்ப 1 0 னாலும் 7 into 0 0. அப்ப இந்த 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் நமக்கு 0 வந்துருது. அதுக்கு அப்புறம் 3 சப்ஸ்டிட்யூட் பண்ண -3. சோ -3 plus 3 நமக்கு வந்து 0 வந்துரும். இங்க -3 -4 -7 வரும். 0 into -7 அதுவும் நமக்கு 0 வந்துரும். அப்போ நமக்கு பார்க்கும்போதே தெரியுது இந்த ரெண்டு வேல்யூ கண்டிப்பா இதனுடைய zeros of the polynomial. நீ என்ன பண்ணணும்னா இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாரு. அதாவது p of 4 போடும்போதும் 0, அதே மாதிரி p of -3 போடும்போதும் நமக்கு 0 வருது. So x is equal to 4 and x is equal to -3 is the zeros of zeros of the polynomial. So இங்க ரெண்டு வேல்யூ கொடுத்திருக்காங்க. மத்தெல்லாம் ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு வேல்யூ கொடுத்திருக்காங்க. So 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் 0 தான். மல்டிப்ளிகேஷன் இருக்காங்க 0 தான். இப்போ -3 சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் 0 தான். So அப்ப இந்த ரெண்டு வேல்யூவும் zeros of the polynomial. அதாவது zeros of the polynomial ஒரு பாலினாமியலுக்கு ஒரு 0 of the polynomial இருக்கணும் தான் தேவையில்ல. more than polynomial 0 of a polynomial நமக்கு இருக்கலாம். So அவங்க கொடுத்திருக்கிற வேல்யூ 0 of a polynomial இல்லையா அப்படி நம்ம கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அவங்க கொடுத்திருந்த 4 சப்டிவிஷன்ஸ்மே நமக்கு 0 of a polynomial னு வந்துச்சு.
அதான் ஒன்று கூட நமக்கு மாறி வரல, 0 இல்லை, நம்ம ஆர் நாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம வெரிஃபை பண்ணதில்ல, எல்லாமே 0 ஆஃப் அ பாலினாமியல் தான் நமக்கு வந்துட்டு. சரிங்களா? ஸோ அப்போ உனக்கு 5th சம் தரவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து 6th சம் ஒரு கிராஃப் ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. Find the number of zeros of the following polynomial represented by their graphs. சரிங்களா? இந்த கிராஃப் மொத்தம் 5 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃப் எல்லாமே உனக்கு புக்கில் இருக்கு. இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் பாலினாமியல். இதில் வந்து நல்ல கவனிங்க, இந்த கர்வ், இந்த கிராஃப், இந்த கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எத்தனை இடத்துல கட் ஆகுதோ, எத்தனை இடத்துல கட் பண்ணுதோ அதுதான் என்னது? ஜீரோஸ் ஆஃப் தி பாலினாமியல். இப்போ இதை பாருங்க, இது 2 பிளேஸ், இந்த இடத்துலையும் கட் பண்ணுது. So the curve cuts the x-axis at 2 points. 2 பாயிண்ட்ல கட் ஆகுது. So the equation has 2 zeros. 2 பிளேஸ்ல கட் ஆகுறதுனால இந்த பாலினாமியல் அல்லது இந்த கிராஃப் உடைய zeros வந்து எத்தனை அப்படின்னா 2. So the equation has 2 zeros. அடுத்தது பாருங்க, இது ஒரு கிராஃப், ஒரு கர்வ் இப்படி போயிருக்கு. இதை நீ நல்லா பார்த்த அப்படின்னா இங்க 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 4 இடத்துல நமக்கு டச் பண்ணி. ஆனா y ஆக்சிஸ்ல உள்ளதை நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது, y ஆக்சிஸ்ல உள்ளதை நம்ம பார்க்கக்கூடாது. x ஆக்சிஸ்ல எத்தனை இடத்துல கட் பண்ணியிருக்கு பாருங்க, 1 2 3, 3 இடத்துல மீட் பண்ணியிருக்கு அல்லது கட் பண்ணியிருக்கு. So since the curve cuts the x-axis at three different points, different pointsல 3 தடவை அந்த curve வந்து கட் ஆயிருக்கு. So the number of zeros of the given curve is 3. So the curve உடைய number of zeros எத்தனை? 3. அடுத்து பாருங்க, இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை பாருங்க, இது x-axisல டச் பண்ணவே இல்லை, டைரக்டா y ஆக்சிஸ்ல தான் என்ன செஞ்சிருக்கு, ஒரு இடத்துல கட் பண்ணிருக்கு. So since the curve does not cut the x axis, x axis கட் பண்ணவே இல்லை, so the number of zeros of the given curve is 0. இதுக்கு வந்து இந்த number of zeros வந்து 0, இது கிடையவே கிடையாது. Then fourth one பாருங்க, fourth one வந்து நமக்கு 1 2 அவ்வளவுதான், சாரி, in 1 2 3 3 பிளேஸ்ல நம்ம கட் பண்ணியிருந்தாலும் இந்த கர்வ் கட் x ஆக்சிஸ்ல எத்தனை இடத்துல கட் பண்ணிருக்கு, ஒரே ஒரு இடத்துல தான் கட் பண்ணி. so the curve cuts the x axis at one point. இதுதான், இதை மட்டும் தான் எடுக்கணும் சார். இந்த இடம் இதெல்லாம் மட்டும் y-லயோ y'-ல கட் பண்ணியிருக்கிறத நம்ம எடுக்கக்கூடாது, x ஆக்சிஸ்ல கட் பண்ணியிருக்கிறது மட்டும் தான் எடுக்கணும். so one pointல தான் கட் ஆகுது. so the equation has 1 0. சொன்னா இந்த 3.2 எக்ஸசைஸ் ஆரம்பிக்கும் போது உனக்கு கொடுத்துருக்கிற டெஃபினிஷன்ஸ்ல இந்த கிராஃப் பற்றி உள்ள விளக்கங்கள் உனக்கு தெளிவாக இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா உனக்கு எதனால எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் கட் பண்ணுது அப்படிங்கிறதுலாம் உனக்கு விளக்கமாக இருக்குது, அதை நீ கொஞ்சம் தெளிவாக அதை பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் கட் பண்ணுற, ஒரே ஒரு இடத்துல கட் பண்ணுறதுனால ஈக்குவேஷன் ஹேஸ் 1 0. 5th சம்மும் இதே மாதிரி தான், இந்த சேம் 4th மாதிரியே தான், ஒரே ஒரு இடத்துல தான் கட் பண்ணும். ஸோ அது பிளேஸ் இல்லை, அதனால நீ நினச்சிக்கோ, அதை வந்து நீ புக்லேயே பாரு, அந்த 5th கிராஃப் புக்லேயே இருக்கும், அதுலேயும் கிராஃப் அந்த கர்வ் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் டச் பண்ணியிருக்கோம். ஸோ த சேம் வேர்ட் எழுது, த கர்வ் கட்ஸ் தி எக்ஸ் ஆக்சிஸ் அட் 1 பாயிண்ட். ஸோ த ஈக்குவேஷன் ஹேஸ் 1 0 அப்படின்னு நினச்சிக்கிறோம், சொல்கிறோம். ஓகே, அப்போ இப்போ நம்ம 6 சம் பார்த்துட்டோம். இதோட இந்த எக்ஸசைஸ் 3.2 நமக்கு முடியுது. இதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் 3.3 வந்து ரிமைண்டர் தியரம், அந்த தியரத்தை வச்சு உள்ள எக்ஸசைஸ். ஸோ அதை இப்போ நம்ம அடுத்தால பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3.2 எக்ஸசைஸ் நமக்கு முடிஞ்சுது. இந்த 3.6 உள்ள எல்லா சம்ஸையும் ஒரு தடவை நீங்கள் எழுதி பாருங்கள், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்த எக்ஸசைஸ்க்குள்ளே போகும். அடுத்தது ரிமைண்டர் தியரம். அடுத்த எக்ஸசைஸ்லாம் பார்ப்போம். ரிமைண்டர் தியரம். If a polynomial p of x of degree greater than or equal to 1, ஒரு பாலினாமியலோட டிகிரி வந்து
greater than or equal to 1 அப்படின்னா is divided by a linear polynomial. ஒரு linear polynomial x minus a ஆல அதை நம்ம டிவைட் பண்ண முடியும். ஸோ அதனுடைய ரிமைண்டர் வந்து நமக்கு என்னன்னு கிடைக்கும். then the remainder is p of a அப்படிங்கிற ரிமைண்டர் நமக்கு கிடைக்கும். the remainder தியரம் a வந்து என்னது a is any real number, ஏதாவது ஒரு ரியல் நம்பரா இருக்கும். சரிதானா? ஸோ இப்போ இதனுடைய ஆரம்பமா நமக்கு ஃபர்ஸ்ட் சம் 3.3ல ஃபர்ஸ்ட் சம் நம்ம பார்க்குறோம். செகண்ட் சம் வந்து இந்த மாதிரி ரிமைண்டர் தியரம்னே சொல்லி மென்ஷன் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம்ல என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. செக் வெதர் p of x is a multiple of g of x or not. p of x g of x மல்டிப்ளை பண்ணுமா? is a multiple of g of x அப்படின்னு கேட்குறேன். g of x மல்டிப்ளை பண்ணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்யூஷன் p of x எடுத்துக்கோங்க. x cube minus 5x square plus 4x minus 3. இப்போ let g of x equal to 0 அப்படின்னு எடுத்துக்கோங்க. g of x 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். which implies g of x ங்கிறது என்னது x minus 2 equal to 0. அப்ப x is equal to எவ்வளவு 2. x is equal to 2 அப்படின்னு வந்திருக்கிற இந்த வேல்யூவை எடுத்துட்டு நம்ம இந்த p of x ல x க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இப்போ பாருங்க 2 போடுங்க. 2 போட்டீங்கன்னா 2 cube minus 5 into 2 square plus 4 into 2 minus 3. அப்போ 2 cube எவ்வளவு 2 into 2 into 2 2 into 2 4 4 into 2 8. So get 8 minus 2 square 2 into 2 4 already இங்க minus 5 இருக்கிறதுனால minus 5 into 4 வந்து எவ்வளவு 20. அதாவது 2 square 4 minus 5 into 4 வந்து minus 20. அப்புறம் 4 into 2 8 minus 3. 4 into 2 8 minus 3 அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ப்ளஸ் டேம் ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 16 வருது. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க minus 23 வருது. சரிதானா? அப்போ 16 minus 23 அப்போ நம்ம இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண நமக்கு எவ்வளவு வருது minus 7 வருது. சரிதானா? minus 7. so minus 7 வருது. 0 வரல minus 7 வருது. அதனால இத நம்ம என்ன சொல்லிடலாம்னா இந்த p of x is not a multiple of g of x. g of x என்ன பண்ணாது g of x உடைய மல்டிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப நல்லா கவனிங்க. g of x நம்ம 0 ன்னு வச்சு அதுல கிடைக்கிற வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு நம்ம இந்த p of x ல x க்கு பதிலா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன கிடைச்சிருது ஒரு வேல்யூ கிடைக்கி. அந்த வேல்யூ வந்து 0வா இருக்கணும். ஆனா 0வா இல்ல. அது என்ன வந்திருக்கு ஒரு நம்பர் -7 அப்படின்னு வந்திருக்கு. சோ அப்ப அது வந்து என்னது இல்ல 0 இல்ல. அதனால p of x is not a multiple of g of x. இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் சம் வந்து நமக்கு ஒரு ஸ்டார்டிங்கா கொடுத்திருக்காங்க. இதுக்கு அப்புறம் உள்ளது வந்து நமக்கு ரிமைண்டர் தியரத்தை யூஸ் பண்ற மாதிரியே நமக்கு சம் வருது. சோ அத வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சோ இந்த ரிமைண்டர் தியரம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புக்லயே இருக்கு, அதை பார்த்துக்கோ. சோ இதை யூஸ் பண்ணி வர்ற சம்ஸை நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இது உனக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நடத்துனதை கண்டிப்பாக ஒரு தடவை எழுதிப்பாரு. அது மட்டும் இல்லை எக்ஸாம்பிள் சம்ஸ் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், அதையும் நீ என்ன செய்யணும் எழுதிப்பாரு. ஸோ அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச். பாய்.